அமெரிக்காவில் பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் விமானத்தில் 75 பேர் பயணம் செய்ததாகவும் உயிரிழப்பு காயம் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவில் பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இவ்விமானத்தில் 75 பேர் பயணம் செய்த நிலையில் உயிரிழப்பு காயம் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் விமானத்தில் 75 பேர் பயணம் செய்ததாகவும் உயிரிழப்பு காயம் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவில் பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இவ்விமானத்தில் 75 பேர் பயணம் செய்த நிலையில் உயிரிழப்பு காயம் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது.